வீடு வந்துருச்சு, வண்டி நிப்பாட்டுங்க. சீனி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ கௌரவமா வாழ்ந்து பழகிட்டேன். ஒவ்வொரு படியை ஏறப்பவும் ஒவ்வொரு எதிரியை சம்பாரிச்சாகணும். இன்னைக்கு நான் அவசரத்துல இருக்கேன். அப்ப எனக்கு எத்தனை எதிரி இருப்பாங்க? இப்ப நான் அசிங்கப்பட்டேன்னு தெரிஞ்சா போதும், அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே தயாரா இருக்கும். தயவு செஞ்சு அங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லிட. துரை, என்ன துரை, என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அங்க நடந்ததை நானும் மறந்துடுறேன். மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க. வாங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. வாங்க, வண்டியில் உட்காருங்க துரை, வாங்க. யோ, இறங்கி அக்கில. அறிவு இல்ல, நிக்கிற வண்டியில வந்து இடிக்கிற. ஏதோ தெரியாம வந்துடுச்சு. யாரா நீ? நான் கதிர் ஸ்டோர் ஓனர். கதிர் ஸ்டோர் ஓனர்னா நிக்கிற வண்டியில வந்து இடிக்கலாமா? வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு, காசு கொடு. எவ்வளவு ஆகும்? ஒரு 500 ரூபா ஆகும். இந்தா சில்லற இல்லையே. வச்சுக்கோ, போ. பாபா சமையலெல்லாம் ஆயிடுச்சு போல. கவிதா, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். என்னம்மா சமைச்ச கலப்புல நான் வந்தது கூட தெரியாம உட்கார்ந்து இருக்கியா? ஏன் கவிதா, எப்பவும் வீட்டுல நீதான் சமைப்பியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, வாசனை சும்மா கும்முன்னு தூக்கலா இருந்துச்சே, அதான் கேட்டேன். பிரமாதம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சாப்பாட்டுக்கு வந்துருவேன்னு பயப்படுறியா? அப்படியே வந்தா என்ன, ஒரு 2 வாய் சாப்பிட போறேன். ஆமா, அக்கா எங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? கூப்பிடு, சேர்ந்து சாப்பிடலாம். அக்கா இருங்க இருங்க, இன்னைக்கு அமாவாசை, வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமா ஆமா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாஞ்சாலி அக்கா, அக்கா நீங்க போன் பண்ண உடனே அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்துட்டக்கா. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஆரம்பத்துல நீ சுந்தரி பத்தி சொன்னப்ப கூட நான் நம்பல பாஞ்சாலி. என்ன இந்த சுந்தரி இப்படி இருக்கா? என்னை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து நிக்கிற மாதிரி விட மாட்டேன்னு சொல்றா. என்கிட்ட சவால் விடுற மாதிரி பேசுறா. அவ்வளவு பேரை சமாளிக்கிறேன்னா நான் என்ன லூசா? இங்க வந்து நின்னுக்கிட்டு எனக்கு வண்டி வண்டி அறிவுரை சொல்லிட்டு இருக்கா. சுந்தரி பத்தி நான் சொன்னதெல்லாம் நம்பவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல? என்ன பாஞ்சாலி இது? அப்போ இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் நம்பாம தானே இருந்திருக்கீங்க நீங்க. நான் உங்களை கூட பிறந்த பொறப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்ல பாஞ்சாலி. என்ன நம்ப கூடாதுன்னு எப்படிக்கா உங்களுக்கு தோணுச்சு? அப்போ நான் உங்களுக்கு துரோகம் பண்றேன்னு நினைச்சிட்டீங்களா? பாஞ்சாலி விடுக்கா, இனிமே நான் எதுவும் சொல்லல. ஐயோ பாஞ்சாலி, நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஆமாக்கா, இப்படிதான் ஒரு பேச்சுக்காக நீ எல்லாத்தையும் யதார்த்தமா சொல்லிடுவீங்க. அப்புறம் நான் எல்லாம் கடந்து முழிக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஆமாக்கா,
அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அத அவங்களுக்கு தெரிஞ்சு போய் என்னை பிடிச்சு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த சில்லு வண்டு கிட்ட எல்லாம் ஏச்சும் பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இத பாரு பஞ்சாலி, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்புறம் அவங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்காக உங்களை விட்டு நான் விலகி போயிடுவேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் பழைய மாதிரி திவ்யாக்காக அங்க நடக்கிறதெல்லாம் வந்து இங்க சொல்றேன். ஆனா நான் சொன்னதா நீங்க அங்க போய் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன பஞ்சாலி, நான் போய் எப்படி சொல்லுவேன்? பழசு விடுங்கன்னு சொல்லிட்டேன்ல, இனிமே சொல்லாதீங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன், போதுமா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியாச்சு. ஆமா, சம்மந்தி பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, பாதியிலே விட்டுட்டீங்க. அதான் பஞ்சாலி, இந்த சுந்தரி எப்படி எல்லாம் படுத்துற தெரியுமா? இது என்ன, அந்த துறை மேலேயே கேஸ் போட போகுதே. நீ என்ன சொல்ற? ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏமாத்தி விட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்களே, அந்த சொத்துல பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போட போதான். அந்த மனுஷன் பாவம், கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வச்சது. இந்த அம்மா நோகாம நோம்பு கும்பிட போகுது. நான் கூட எதுக்கு சம்மந்தி அடுத்தவங்களோட காசுன்னு எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தேன்க்கா. மனுஷி நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது. நம்மளுக்கெல்லாம் உழைச்ச காசே நிக்க மாட்டேங்குது. இப்படி வர காசை வச்சுக்கிட்டு இந்த அம்மா எந்த கோட்டை பிடிக்க போகுதுன்னு தெரியல. என்ன பஞ்சாலி இதெல்லாம்? அதுதான் சுந்தரி. சுந்தரி எப்பவுமே இப்படிதான் நல்ல மாதிரி வேஷத்தை போட்டு எல்லாரையுமே கவுத்துரும். இப்ப பாருங்க, உங்க பொண்ணு திவ்யாவையே எப்படி மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்கு. மாமியார் மருமகனா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சண்டை வரும். நான் கூட மதியம் நல்லா தான் பாத்துக்கிறேன், இருந்தாலும் அப்பப்ப சண்டை வருதே. ஆனா உங்க பொண்ணுக்கும் சுந்தரிக்கும் சண்டையே வராதான். அது என்ன சூட்சுமம்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த அம்மா விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப உஷாரா நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கவிதா கண்ணு, இன்னைக்கு நான் கூட அமாவாசை விரதம் இருக்கேன். ஒரு டம்ளர் காப்பி தண்ணியாவது கூட குடிச்சிட்டு போறேன். ம் சரி வாங்க. சரி இதா வரேன். ஏங்க, இங்க யார் இன்சார்ஜ்? சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? ஓனர் எங்க இருக்காங்க? மேடம் இல்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஏசிய வந்து பார்க்கணுமா? எதுக்கு அவங்கள வந்து பார்க்கணும்? சும்மாதான். சும்மானா புரியல. எல்லா பார்லரையும் கண்காணிக்கணுமா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீங்க யார் மேடம்? என்னம்மா நக்கலா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், போலீஸ்னு தெரியலையா? தெரியுது. நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கேட்டேன். இங்க பாருமா, எதுக்கு தேவையில்லாம பேச எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு? ஒன்னும் இல்ல, ஓனர் அம்மாட்ட பேசி வார ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்லிடு. எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. என்னம்மா நீ ஓனர் இல்ல, அதான் உனக்கு பயம் இல்ல. ஓனர் வர வரைக்கும் நான் தான் ஓனர். இங்க வர நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. இதை விட உனக்கு என்னம்மா விளக்கம் சொல்லணும்? இங்க பாருங்க, நாங்க ப்ராப்பரா பார்லர் நடத்துறோம். நாங்க தப்பா எதுவுமே பண்ணல. யாருக்கும் பயப்படணும்ன்ற அவசியமும் இல்ல. என்னம்மா நீ ஓவரா பேசுற? இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க, நாங்க யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு சரஸ்வதி மேடம் தெரியும்ல? ஆமா தெரியும். நான் அவங்களோட தான் தங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் அவங்க கிட்ட சொல்லி வாங்கி தரேன். என்னம்மா நீங்க என்ன பிரச்சனையில மாட்டி விட பாக்குறீங்க? சரி நல்லபடியா பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, பாத்துக்கலாம். சரிங்கம்மா, நான் வரேன். அப்சரா, வாங்க மேடம். என்னதுக்கு மேடம்னு கூப்பிடுற? நீங்க தானே எங்களுக்கு மேடம். அப்சரா, நான் இருந்திருந்தா கூட எதுக்கு பிரச்சனை, பணத்தை கொடுத்து அனுப்பலாம்னு நினைச்சிருப்பேன். என்னையவே தாண்டி அதை டேக்கிள் பண்ண பாரு. உண்மையே சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீ கில்லாடி. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. ஏய், நான் உனக்கு அண்ணி. இனிமே நீ என்ன அண்ணின்னு தான் கூப்பிடணும். சரிங்க அண்ணி. அப்சரா, சூர்யா வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்ப எனக்கு அந்த கவலையே இல்லை. உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நாம சேர்ந்து இந்த பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடலாம்.
நாம நல்லா வருவோம் அப்சரா. அதுக்கான சிம்டம்ஸ் இப்பவே தெரியுது. சொல்லுமா. மதி, நான் தாம்மா. இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சுமா. அவர் கொஞ்சம் பார்த்திருக்க சொல்லு. இதாம்மா விஷயம். ஒன்னும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு அண்ணி? எனிதிங் சீரியஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்ததுல இருந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். நீ பார்லரை பாத்துக்கிறியா? ம் சரிங்க அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சுலம்மா. ப்ளீச் எடுத்துட்டு சரியா? சரி மேடம். ஏண்டா இவ்வளோ நாள் நல்லா தானடா இருந்தேன், மண்டே எப்படி பண்ணி வச்சிருக்க? இல்ல, காலையில சலூன் கடைக்கு போயிருந்தேன். கொஞ்சம் கண்ணா செஞ்சுட்டேன், தலை இப்படி ஆகிட்டான்டா. ம், அப்புறம் பிரபு ஏதோ ஒரு ஏரியாவில் இடம் பார்க்கலான்னு சொன்னார். எந்த ஏரியா? அது தண்டலம் பக்கத்துலடா. ம், ஆமாம். பிரபு எங்க காணோம்? பிரபு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் ஃபோனே பண்ணல. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? டேய், அதான் அவரே கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல. ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்க போறாரு, அவரே கால் பண்ணிட்டோம். திவ்யா, ஹலோ. திவ்யா, சொல்லு திவ்யா. ஹலோ ஹலோ திவ்யா, இங்க சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறம் பேசிட்டு. டேய், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இங்கே சிக்னல் கிடைக்காது, நீ வெளியே போய் பேசிட்டு வா. ஹலோ ஹலோ திவ்யா. கம்பெனிக்கு இடம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. பிரபு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, வந்தோன்னு கிளம்பணும். ம் சரிங்க. டேய், என்னடா ஆச்சு? இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சா. என்ன ப்ராப்ளம்? அது வந்து மதி வீட்டுக்காரரு சித்தப்பாவை அடிச்சிட்டாராம். அவர் எதுக்கு சித்தப்பா அடிச்சாரு? இடம் விஷயமா ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு சொன்னல. ஆமா, அது விஷயமா பேசுறதுக்கு சித்தப்பா வந்திருக்காரு. தேவையில்லாம அந்த ஆளு வாய் விட்டுருக்காரு போல. இவரு பட்டுன்னு கை வச்சிருக்காரு. டேய், அவருக்குன்னு ஒரு வயசு இருக்கு, இமேஜ் இருக்கு. அவர் என்னதான் தப்பு பண்ணிருக்கட்டும், ஆனா அடிக்கிறதுலாம் ரொம்ப ஓவரா. மதி வீட்டுக்காரரோட இதாண்ட பிரச்சனையே. இன்னமும் இந்த ஆளு பெரிய யோகியா மாதிரி. அந்த ஆளு முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாருன்னு மதியே ஃபீல் பண்ணதால அம்மாவும் 2 பேரும் எப்படியாவது ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான்டா நானும் அவரை கண்டுக்காம விட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ எனக்கு அந்த ஆள் மேல டவுட் வருதுடா. டேய் விடு, அதான் மதியக்காவே முழுசா நம்புறாங்கன்னு சொன்னியே, அப்புறம் என்ன? இல்லடா, அந்த ஆள் ஒரு 2 கட்டான்டா. முழுசா கிரிமினல்னு சொல்ல முடியாது, அதுக்காக நம்பவும் முடியாது. மதி வீட்டுக்கார கை நீட்டினதால சித்தப்பா கோவம்லாம் அம்மா மேல தானே வரும். அது மட்டும் இல்ல, சித்தப்பாவை அடிச்சா அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் அந்த ஆள் பழி வாங்குவான். சித்தப்பா அந்த ஆள் ஏதாவது பண்ண அப்புறம் மதி தானடா மச்சான் கஷ்டம். மதி வீட்டுக்கார பண்றது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாவே இருக்குடா. அந்த ஆள் மனசுல வேற ஏதோ பிளான் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சித்தப்பா பயங்கரமான கிரிமினல்ரா. அது தெரியாம இந்த லூசு மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. ஷாமு, கண்டிப்பா அது பெரிய இஷ்யூ ஆகும் பாரு. இதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னே தெரியல. சித்தப்பா முறைச்சு பார்த்தாலே பார்த்தவன கரு இருக்கணும்னு நினைப்பாரு. மதி வீட்டுக்கார் பண்ணது நம்ம வீட்டுல யாரை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னே தெரியலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ல, அதை பண்ணுவோம். அதான் எனக்கு எதுவும் புரியடா ஷாம். நட்ராஜ், நான் ஒன்று சொல்லவா? சொல்றா. நீ வேணா சித்தப்பாவை போய் பார்த்து பேச. இல்ல, அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியலையே. இப்ப நான் அவரை போய் பார்த்தா எப்படி எடுத்துப்பாரு, எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியலடா. கண்டிப்பா என்ன பார்த்தா கோவம் வரும். பிரச்சனையை தீர்க்கிறேன்னு போய் அதை பெருசாகிட கூடாதுல்ல. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? சொல்றா. நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்து போய் சித்தப்பா பார்த்து பேசுவோம்டா. நடந்த விஷயத்துக்கு சாரி கேட்போம். இல்லடா,
எங்கள் ஃபேமிலி பிரச்சனையில் நீ எதுக்கு தேவையில்லாம அது சரியா வராது, அப்புறம் உன் தலை தான் உருளும். ஓ இப்ப மட்டும் அது உங்க ஃபேமிலி ஆயிடுச்சா? அதுவும் கரெக்டு தான்டா. ஏற்கனவே சித்தப்பா கோவமாக இருப்பார். நம்ம வேற ஒரு கோவத்தை ரைஸ் பண்ணுற மாதிரி போய் நடந்துக்க வேணாம். சரிடா, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்கணும். அப்படியே சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். ம், சரி, பிரபு ஃபோன் பண்ணாருன்னா இடத்த இன்னொரு நாள் பார்க்க போகலான்னு சொல்லிடுறியா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீ அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு கால் பண்ணு. சரிடா, நான் வரேன் ராஜி. டேய், அங்கே போய் பொறுமையாக பேசு, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கீங்களா? கூடி சீக்கிரமே நான் உங்களை பிரிக்கிறேன். எப்படி அடிச்ச? பலார்னு அடிச்சமா. எப்படி அடிச்ச? பலார்னு அடிச்சமா. ஐயோ, எப்படி அடிச்ச? பலார்னு அடிச்சமா. செவில் பிஞ்சு கொஞ்சம் ஆக்குறத. இரு வரேன். இந்தா வாயை காட்டு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா என் செல்லம். ச்சே, நல்ல சந்தர்ப்பம் வீணாயிடுச்சே. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நான் தான் அடிச்சிட்டேங்கிறேன்ல, நீ வீணாயிடுச்சுங்கிற. அது இல்லடா, இந்த மாதிரி நேரத்துல அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க நான் இல்லாம போயிட்டேனேடா. என் கையால 2 சாத்து சாத்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஆயுசுக்கும் நிம்மதியா இருந்திருப்பேன். ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு நம்மள என்ன பாடுபடுத்திருப்பான் அவன். என்னைக்கா இருந்தாலும் அவனை விடக்கூடாதுடா. என் இடது கையால அவனை 2 விடணும். ஏண்டா சோமு, இது ஒண்ணுக்காகவே உன் மாமியார்காரி எந்த கேள்வியுமே கேட்காம மொத்த சொத்தை தூக்கி உன் கையில கொடுக்கணுமேடா. இந்த அறிவெல்லாம் அந்த பொம்பளைக்கு எங்க இருக்கு போகுது? எப்படியோடா, சீக்கிரமே சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துரும் போல இருக்கு. அதே ஏமா இவ்வளவு சளி போட சொல்ற? பின்ன இவ்வளோ பெரிய சொத்தை கட்டி காக்குறது சாதாரணமான விஷயமா? அதை நினைச்சா எனக்கு இப்பவே மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது. கைக்கு வந்துட்ட மாதிரியே பேசுற? சி, வாய கழுவு. இப்படியெல்லாம் அபசகரமா பேசின வாயில தீய வச்சிருவேன். எனக்கு தெரியும்டா, அது நமக்கு தான். என்னம்மா தேடுற? இல்லடா, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா, அதான் கொஞ்சம் பொடி போட்டா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். பொடி டப்பாவை காணோம். மா கவலையே படாதம்மா, பணம் கைக்கு வந்து சேரட்டும். தங்கத்திலே பொடி டப்பா வாங்கி தரேன். அப்படியே வாயில இடிச்சனா? காசு கைக்கு வந்தா அதுக்குன்னு கண்ணா பின்னான்னு செலவு பண்றதா? அந்த காசுல ஒரு பைசா கூட எனக்கு தெரியாம எடுக்க கூடாது. அப்படியே கைய முறிச்சிருவேன், ஜாக்கிரதை. பொடி டப்பாவை எங்க வச்சு தொலைஞ்சேன் நானு? ஏப்படா. மதி, என்னங்க, என்னாச்சு? அது வந்து மதி, அவரு தான் தப்பா பேசினாரு. அவங்க பாவம் மதி, அப்பாவி. அவங்கள பார்த்து அவர் அப்படி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மனுஷன் என்ன பண்ணாங்க? என்ன தப்பு செஞ்சாங்க? அதான் கோவம் வந்து உங்க சித்தப்பாவை அடிச்சிட்டேன். தப்பா மதி?